ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் குக்வேர்ஸ் கலெக்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சென்னை பள்ளிக்கரணையில் இருக்கிற ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸில் இருக்கிற குக்வேர்ஸ் கலெக்ஷன்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரொம்ப சூப்பரான குக்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரைப்ளை குக்வேர்ஸ். இந்த ட்ரைப்ளை குக்வேர்ஸில் உங்களுக்கு 3 லேயர்ஸ் இருக்கிறனால இந்த ட்ரைப்ளை குக்வேர்ஸ்னு சொல்கிறோம். நம்ம அந்த குக்வேர்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது போக ஸ்கேனிஸ்டர்ஸ் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா வீடியோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே அதில் ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்க்குற ஃபர்ஸ்ட் குக்வேர் பிரபான்ற பிராண்ட்லேருந்து போட்டிருக்காங்க. நல்லா டீப்பாக இருந்துச்சு, நல்லா வெயிட்டாகவே இருந்துச்சு. இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1300க்கு போட்டிருந்தாங்க. இது நல்லாவே ஒர்த்து தான் சொல்லணும். நல்ல ஷாலோவாக வேறு இருந்துச்சு இது. ஸோ செகண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் குக்வேர் அது நீங்கள் இது கிளாஸ் லிட்லாம் வச்சு டெம்பர் கிளாஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. பட் இது ட்ரைப்ளையான்னு தெரில, நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது லிட்டோட, அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்டோட வர்ற ஒரு குக் பாட் தான் பார்க்குறீங்க, ஆருத்ன்ற பிராண்ட்லேருந்து. இதனோட ப்ரைஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா 2170. இது 3 லிட்டர் குக் பாட் ஆக்சுவலாக லிட்டோட, அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்டோட வருது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குற குக்வேர் அதுவும் கிளாஸ் லீடோட தான் வருது, 1150. இந்த பிரபான்ற பிராண்ட்லேருந்து ஓரளவுக்கு ரீசனபிளான ட்ரைப்ளை குக்வேர்ஸ் தான் போட்டிருந்தாங்க. ஸோ இது என்ன மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பிராண்ட் நான் பார்த்தது கிடையாது. யூஸ்வலாக பர்க்னர், மேயர், இந்த மாதிரி வினோத் குக்வேர்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ லோக்கல் குக்வேர்ஸில் என்னென்ன அவைலபிள் இருக்குன்றதை பார்க்கலான்றதுக்காக நான் போயிருந்தேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாஸ் பாட். இந்த சாஸ் பாட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 915 ருபீஸ். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது ஒரு குட்டி கடாய். அந்த குட்டி கடாய் அதாவது ட்ரைப்ளை கடாய் தான், 720 ருபீஸ் போட்டிருந்துச்சு, மகான்ற பிராண்ட்லேருந்து. இது எல்லாமே கிளாஸ் ஃபினிஷில் இருந்துச்சு, நல்லா மிரர் ஃபினிஷில் இருந்துச்சு. சிலது பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குக்வேர்லாம், இந்த பேன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1800 ருபீஸ் வருது. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஒரு மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது. யூஸ்வலாக மேட் ஃபினிஷிங்கில் வாங்கும் போது தான் குக் பண்ணும்போது நமக்கு அடி பிடிக்காமல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு, லிட்டோட வருது. ஸோ இதனோட மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்பவே ஈஸி. மெயின்டைன் பண்ண முடியாது, அயன் குக்வேர்ஸ்லாம் மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர்ஸ் கூட அவங்க போகலாம். அதெல்லாம் அவங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இன்றைக்கி பார்க்குறது ஒர்க் பேன். ஆக்சுவலாக அந்த ஒர்க் பேன் நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது 24 சென்டிமீட்டர் ஒர்க் பேன், லிட்டோட வருது. இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 880 ருபீஸ். நார்மலாக இதை நீங்கள் வேறு பிராண்டில், அதாவது வினோத் பிராண்ட் அந்த மாதிரி போகிறீங்க இதுனா இதனோட காஸ்ட்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் இதனால் லோக்கல் பிராண்ட்ஸ் இருக்கும்போது இது நல்ல குவாலிட்டியும் நல்லா இல்லாமலாம் இல்லை, குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. பட் ப்ரைஸுமே ரொம்பவே ரீசனபிளாக இருந்துச்சு. நீங்கள் கீழே பார்க்குறது எல்லாமே மேக்ஸிமா அப்படின்ற பிராண்ட் தான். மேக்ஸிமா பிராண்டில் இருக்கிற குக்வேர்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கீங்க. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பேன் தான், லிட்டோட வருது. இந்த மேக்ஸிமா ஒர்க் பேனில் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேட் ஃபினிஷிங்கில் கிடைக்கிது. இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1960 ருபீஸ். ஃபினிஷிங்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எல்லா குக்வேர்ஸோட ஃபினிஷிங்குமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறது கேனிஸ்டர்ஸ், அதாவது ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ். ஸ்மால் கண்டெய்னர்ஸ்லேருந்து பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் வரைக்கும் இருந்துச்சு. நீங்கள் பார்க்குற இந்த ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் 150 ருபீஸ். சில கண்டெய்னர்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காம்பினேஷனில் இருந்துச்சு. இதெல்லாம் குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ், ஒரு 200 கிராம்ஸ் அந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு உள்ள கண்டெய்னர்ஸ் இது எல்லாமே. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குற இந்த கண்டெய்னர் 260 ருபீஸ். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபினிஷில், லிட்டில் டாப்பில் மட்டும் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இந்த கண்டெய்னர் ரொம்ப அழகாக இருந்துச்சு, மேட் ஃபினிஷிங்கில் இருந்துச்சு லுக் வைஸில். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குற இந்த கண்டெய்னரோட ப்ரைஸ் 240 ருபீஸ். இது லிட்டில் உங்களுக்கு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் பிளாஸ்டிக் வச்சு நீங்கள் எடுக்கும் போது கொஞ்சம் லைஃப் கொடுக்காது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்தே எடுங்க.
ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குற இந்த கண்டெய்னர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது கீழே மட்டும் நமக்கு விசிபிளாக இருக்கிறதுக்காக டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுருந்தாங்க. இதனுடைய ப்ரைஸ் வந்து 260 ருபீஸ். இந்த கண்டெய்னர் வந்து ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபினிஷில் தான் இருந்துச்சு. இந்த கீழே மட்டும் உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு பாட்டமில். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குற அந்த கண்டெய்னர் வந்து 245 ருபீஸ் வருது. இது ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். மேலே மட்டும் உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபினிஷில் வருது, கீழேயும் மேலே மட்டும். அடுத்து நீங்கள் பார்க்குற இந்த கண்டெய்னர் வந்து 240 ருபீஸ். இதுவும் உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபினிஷில் தான் உங்களுக்கு வருது. நீங்கள் மேலே மட்டும் பிளாஸ்டிக்கில் அந்த ஃபினிஷில் வருது. இந்த கண்டெய்னர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் அழகாக இருந்துச்சு 230 ருபீஸ்க்கு. ஸோ இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது எல்லாமே பிளாஸ்டிக் சென்டர் பார்ட்டில் இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது எல்லாமே பிளாஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது ஸ்பேஸ் சேவிங்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ் நிறையவே ஆக்குப்பை பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சமாக ஆக்குப்பை பண்ணுற மாதிரி ஷெல்ஃபில் அந்த மாதிரி உள்ள கண்டெய்னர்ஸ் இது. இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 280 ருபீஸ் வருது. இதுலேயே சைஸில் எக்ஸ்ட்ரா சைஸ்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் இது ஸ்மால் சைஸ் நம்ம பார்த்தது. இதில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்லாம் இருந்துச்சு. இதனுடைய ப்ரைஸ் வந்து 300 and above ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் பருப்புலாம் போட்டு வைக்கிறதுக்கு, இந்த துவரம் பருப்பு இதெல்லாம் மாதிரிலாம் கண்டெய்னர்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 160 ருபீஸ் வருது. பட் இந்த மாதிரி நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் லைஃப் கொடுக்காது ஆக்சுவலாக. பிகாஸ் பிளாஸ்டிக்ஸ் இருக்கிறனால அதெல்லாம் பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த கண்டெய்னர் வேஸ்ட் ஆகிடும். ஸோ வாங்கும்போது கண்டெய்னர் வந்து டாப் வந்து உங்களுக்கு எப்போவுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கிற மாதிரி அந்த லிட்டு அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு லைஃப் கொடுக்கும். ஸோ இந்த கண்டெய்னர் வந்து 260 ருபீஸ் வருது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்குற கண்டெய்னர் வந்து உங்களுக்கு மிரர் ஃபினிஷில் கொடுத்துட்டு மேலே மட்டும் உங்களுக்கு அந்த லிட்டில் மட்டும் உங்களுக்கு கேப்பில் மட்டும் உங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்குறாங்க, டிசைனில் கொடுக்குறாங்க. இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்க 180. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குற கேனிஸ்டர் வந்து உங்களுக்கு நல்ல கெப்பாசிட்டி பிடிக்கிற மாதிரி நல்லாவே இருந்துச்சு. எப்போவும் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா முன்னாடியெல்லாம். ஸோ இதனுடைய ப்ரைஸ் வந்து 190 ருபீஸ். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப குட்டியாக மாவு டப்பா தான் பார்க்குறோம். மாவு ஸ்டோர் பண்ணுறதுக்காக உள்ள கண்டெய்னர் தான் இது. இது செட்டாக வருது, இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ இது குட்டி டப்பா தான் இது. இது ஃபர்ஸ்ட் வந்து பெரிய பாக்ஸ் வந்து 250 ருபீஸ் வருது. இதுக்குள்ளே இருக்கிற சின்ன பாக்ஸ் வந்து 220 ருபீஸ் வருது. ஆக்சுவலாக இதில் டிசைன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக ப்ரிட்டியாக இருந்துச்சு. 2 கண்டெய்னர் மட்டும்தான் அந்த ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. ஆக்சுவலாக தனித்தனி காஸ்ட் போட்டிருந்தாங்க. இது 250 ருபீஸ், அது 220 ருபீஸ்ன்னு போட்டிருந்தாங்க. ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறதுக்காக ஈஸியாக இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி கண்டெய்னர்ஸும் போட்டிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவு அரைச்சி வைக்கும்போது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்ன்றதுக்காக இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி கோல்டன் ஃபினிஷில் அந்த அதில் வந்து உங்களுக்கு அங்கங்கே டிசைன்ஸ் ஃப்ளவர்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஃப்ளவர் டிசைன்ஸ் அப்படி கொடுத்துருந்தாங்க. ஸோ அடுத்து பார்க்குற நீங்கள் இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா நல்லா லைட் வெயிட் கண்டெய்னர் தான். நல்ல கெப்பாசிட்டி நிறையா பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு 160 ருபீஸ்க்கு. கண்டெய்னர்ஸ் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் நல்லா வெயிட்டாக வாங்கிட்டீங்கன்னா தான் நாளைக்கு உங்களுக்கு விரிசல் வராது, இல்லாட்டினா கொஞ்சம் பிரேக் ஆகிட்டு ஏதாவது ஆகும். இந்த கண்டெய்னர் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்த கண்டெய்னர் தான் இது. ஸோ அடுத்த கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு டின் மாதிரி இருந்துச்சு. 105 ருபீஸ்க்கு இந்த மாதிரி மாடல் எடுக்கிற மாதிரி ஒரு மாடல் லிட். இந்த லிட் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங்கில் இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு, ஸ்மாலாக. அதாவது 105 ருபீஸ்க்கு இது வர்த்து தான்.
ஸோ நிறைய கண்டெய்னர்ஸ் நிறைய கெப்பாசிட்டிலேயும் வச்சுருந்தாங்க. இந்த கண்டெய்னர் பார்த்தீங்க அப்படின்னா 240 ருபீஸ்க்கு வருது. இதுவும் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ நிறைய plenty ஆஃப் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. கண்டெய்னர்ஸ் மட்டுமே அங்கே நிறையவே வச்சுருந்தாங்க. கேனிஸ்டர்ஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஷாப்பை விசிட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய கண்டெய்னர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த கண்டெய்னர் பார்த்தீங்க அப்படின்னா 280 ருபீஸ் வருது. லிட் பார்த்தீங்க உங்களுக்குனா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. பட் உங்களுக்கு அந்த ஃபினிஷ் வந்து ரொம்ப நல்லா இல்லாமல் இருந்துச்சு. இது மாதிரி நிறைய கெப்பாசிட்டிஸில் நிறைய கண்டெய்னர்ஸ் வச்சுருந்தாங்க. சின்ன சம்படம்லேருந்து பெரிய சம்படம் வரைக்கும் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து திரும்பவும் நான் ட்ரைப்ளை குக்வேர்ஸ் கொஞ்சம் ஷூட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ என்ன நான் போடுறேன். இந்த மாவு டப்பா பார்த்தீங்கன்னா அதே சைஸில் உள்ள மாவு டப்பா வேறு பிராண்ட்லேருந்து போட்டிருக்காங்க. 175 ருபீஸ் வருது. இது ரொம்ப க்யூட்டாக ஃபினிஷிங்கோடு தான் இருந்துச்சு. இது சிங்கிள் பீஸ் மட்டும்தான் வருது. உள்ளே ஸ்டாக்கிங் பண்ணுற மாதிரி உள்ள பீசஸ் இல்லை. யூஸ்வலாக நம்ம மாவுலாம் ஸ்டோர் பண்ணும்போது பெரிய பெரிய சம்படம்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வந்து நம்ம குட்டி குட்டி டப்பாவில் நம்ம ஃபில் பண்ணி நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி பாக்ஸஸ் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து திரும்பவும் ட்ரைப்ளை குக்வேர்ஸில் இது வந்து நான் ஷூட் பண்ணேன். இதனோட ப்ரைஸ் பார்க்கலாம். நம்ம இந்த குக்வேர் வந்து உங்களுக்கு 1960 ருபீஸ் வருது. மேக்ஸிமா பிராண்ட்ஸ், இந்த கீழே இருக்கிற பிராண்ட்ஸ் எல்லாமே மேக்ஸிமா பிராண்ட்ஸ் வருது. ஆக்சுவலாக மேக்ஸிமான்ற பிராண்ட் வந்து சைனா மேட் பிராண்ட். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குற ட்ரைப்ளை குக்வேர் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. 1135க்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு லிட்டோட. இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரைப்ளை குக்வேர்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது கிச்சனுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு குக் பண்ணும்போது அடிப்பிடிக்கவும் செய்யாது. மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த ப்ரைஸ்க்கு வந்து நிறையவே உங்களுக்கு பிராண்ட்ஸ் இருக்குது. இந்த பிராண்டில் வந்து உங்களுக்கு செலக்டிவான பிராண்ட்ஸ் தான் நான் இந்த குக்வேர்ஸ்லாம் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில். இது பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி பாட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1960 ருபீஸ் வருது. இது மேக்ஸிமாவோடைய பிராண்டு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. லிட் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ட்ரைப்ளை குக்வேர்ஸ் நீங்கள் வாங்கி சமைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு குக் பண்ணுற போது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த குக்வேர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில டிசைன்ஸோடு இருந்துச்சு. இதோடைய ப்ரைஸ் வந்து 1150 ருபீஸ்க்கு வந்துச்சு லிட்டோட. ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த சாஸ் பாட்டும். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குற அந்த மேக்ஸிமாவுடைய இந்த பேன் வந்து இதோடைய ப்ரைஸ் 1580 ருபீஸ். நல்லா அந்த ஹேண்டில் வந்து நல்லா லெங்க்த்தாக உள்ள மேட் ஃபினிஷிங்கோட, லிட்டும் மேட் ஃபினிஷிங்கோட ரொம்ப அழகாக இருந்துச்சு. கெப்பாசிட்டியுமே ரொம்ப பெரிய கெப்பாசிட்டி தான் நினைக்கிறேன். இது ரொம்ப நல்லா பெருசாக 3 லிட்டர் அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல வெயிட்டான வெசல்ஸ் தான் எல்லாமே. ஸோ இன்னும் எக்கச்சக்கமான வெசல்ஸ் வந்து ட்ரைப்ளையில் மட்டுமே வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குட்டியான ஸ்பாட் தான் பார்க்குறீங்க. என்னோடய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 480 ருபீஸ். இந்த பிராண்ட் வந்து பிரபான்ற பிராண்ட்லேருந்து போட்டிருக்காங்க. நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. ஸ்மாலாக இருந்தாலுமே ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. ஹேண்டில் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் லிட்டோட, கிளாஸ் லிட்டோட ரொம்ப அழகாக ப்ரிட்டியாக இருந்துச்சு. நிறைய சைஸஸில் நிறைய பிராண்ட்ஸில் இந்த மாதிரி வச்சு டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. ஸோ சில பிராண்ட்ஸ் மட்டும் தான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சுது. இன்னும் சில கடாயெலாம் பார்த்தீங்க அப்படின்னா லிஃப்ட் பண்ணவே முடியல, அந்தளவுக்கு ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வந்து ஒர்க் பேன் தான். இந்த ஒர்க் பேனோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 780 ருபீஸ். நல்ல கனமாகவே இருந்துச்சு. ஹேண்டில் ரொம்ப ஸ்டடியாக இருந்துச்சு.
இந்த கடாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பெரிய கடாயாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இது கமர்ஷியல் யூஸ்க்காக பண்ணுவாங்க போல இருக்குது. பட் ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் கூட அதை மூவ் பண்ண முடியல, அந்தளவுக்கு வெயிட்டாக இருந்துச்சு இந்த ட்ரைப்ளை குக்வேர். ஸோ இன்னும் நிறைய மேலே கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. சில கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வினோத் குக்வேர்ஸ் நான் தேடினேன், வினோத் குக்வேர்ஸ் இங்கே கிடைக்கல. பட் அதர் குக்வேர்ஸ் இங்கே கொஞ்சம் கிடைச்ச வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். ஸோ இன்னும் ஒரு குக்வேர் இது வந்து இந்த ட்ரைப்ளை கடாய் பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்டில்லாம் இல்லாமல் இருந்துச்சு, நல்லா வெயிட்டாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 1100 rupees. ரபான்ற பிராண்ட்லேருந்து போட்டிருக்காங்க. நல்ல மேட் ஃபினிஷிங், உள்ளே வந்து மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது. ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ ரொம்ப லெங்க்தாக போகிறனால உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் வேற ஒரு ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸோட குக்வேர்ஸோட கலெக்ஷன்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அது பக்கத்தில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அடுத்த வீடியோவில் வேறொரு தேடலுடன் பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன், ஸ்டே கனெக்டட், ஸ்டே அப் டு டேட். உங்கள் தேடல் உங்களுக்காக.